அன்பு சொந்தங்களே வணக்கம். இது சாவகச்சேரி தனங்களப்பு வீதி. மிக அழகாக காலை காட்சி மிக அழகாக காணப்படுகிறது. சூரியன் அப்பொழுது வெளியிலே வரவில்லை. பாருங்கள், மிக ஒரு அதிகாலை வேளையிலே எடுக்கப்பட்ட இந்த காட்சி. பறவைகள் பறக்கின்ற அந்த நேரம் நான் நினைக்கிறேன் வெளிநாடுகளில் அந்த அழகை பார்த்து நாங்கள் ரசிக்கின்றோம் அல்லது அதை பற்றி பெருமைப்படுகின்றோம். இது எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் எப்படி இருக்கின்றது, அதன் அழகு எப்படி இருக்கின்றது, இதை நாங்கள் பார்த்து ரசிப்பது கிடையாது. நாங்கள் உண்மையில் இதைவிட அழகாக இருக்கின்றது வெளிநாடுகளில் என்று யோசிக்கின்றோம். அது அப்படி அல்ல. உண்மையில் இது எங்களுடைய தேசத்தின் அந்த அழகை ரசிப்பதற்கு நாங்கள் பின்னின்று விடுகிறோம். இது சாவகச்சேரி தனங்களப்பு வீதி. பச்சை பசையில் என்ற பச்சை பாய் விரித்தது போன்று காணப்படுகிறது. வயல் நிலங்கள், அதைவிட பார்த்தால் தெரிகின்றது எங்களுடைய தேசத்தின் வளம், பனை வளம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. நாங்கள் இப்பொழுது அவற்றையெல்லாம் பெரிதாக சிந்திப்பது கிடையாது. இந்த பனை வளத்தை பற்றியெல்லாம் சிந்திப்பது கிடையாது. நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீர்களானால் இந்த வீடுகளுக்கு இந்த பனையில் அடித்த மரங்களைத்தான் போடுவார்கள். அது மிக உறுதிமிக்க பலமான மரங்களாக இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் அவர்களை அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்து வருகின்றோம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதாவது இது தனங்களப்பு பகுதி. தனங்களப்பு பனங்கிழங்குக்கு அவ்வளவு மவுஸ் இருக்கும். இது பூனகரி கடல். இது ஆரம்பம். தனங்களப்பை கடந்த அந்த பூனகரி கடல் ஆரம்ப பகுதி தான் இந்த கடல், பூனகரி கடல். அதிகாலை வேளையிலே மிக அழகாக காணப்படுகிறது. நான் அன்று மன்னார் பகுதிக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு பொதியை வழங்குவதற்காக சென்ற பொழுது இந்த காட்சியை படமாக்கி இருந்தேன். உண்மையில் என்னால் அதை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. அதைத்தான் உங்களுக்கும் காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதனை படமாக்கி இருக்கின்றேன். நீங்களும் பார்க்கலாம். எங்களுடைய தாயக தேசத்தின் அழகை பார்த்து ரசிக்கலாம். இது பூனகரியின் நான் நினைக்கிறேன் பாலத்தை அண்மித்து விட்ட அந்த நேரம் என்று நான் நினைக்கின்றேன். பூனகரி பாலம் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் எடுக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அது இதற்கு முன்னரே கடந்த காலங்களிலே அது கரல் பிடித்து அந்த நிலைமை காணப்பட்டது. பார்க்கின்ற பொழுது ஒரு ஆபத்தான பகுதியாகவே அது காணப்பட்டது. பின்னர் ஒரு வகையிலே அறிவுறுத்தப்பட்டு அது திருத்த வேலைகள் ஆரம்பமாகியிருந்தது அந்த வேளையிலே. பூனகரி பாலம் இது. அதாவது பார்த்தால் தெரியும் அதிகளவான நீர், ஏனெனில் கடும் மழை பெய்திருந்த நேரம் அதிகளவான நீர் இங்காலம் அங்காலமாக கடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தால் தெரியும் பூனகரி பாலத்தின் அழகையும் அந்த கடலின் மகிழ்ச்சிகரமான அந்த வர்ணம் வானை பாருங்கள். வானம், கடல் மிக அழகாக காணப்படுகிறது. இந்த பாலத்தின் முடிவிலே தான் இந்த காட்சி காணப்படுகிறது. ஒரு பூங்கா. ஏனெனில் அதில் செல்கின்றவர்கள் அதிலே இளைப்பாரி செல்லக்கூடிய ஒரு காட்சியாக அந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் வருகின்ற நேரத்திலே அங்கே செல்லலாம், அதனை பார்வையிடலாம். மிக அருமையான காட்சி இது. பூனகரி பாலத்தை கடந்து நாங்கள் பூனகரி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது எடுக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இறால் பிடிப்பதற்கான அந்த நான் நினைக்கிறேன் களம் கண்டி என்று சொல்வதென்று நினைக்கிறேன். அந்த களம் கண்டிகள் தான் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. பல பேருக்கான ஒரு தொழில் வாய்ப்பை இந்த பூனகரி கடல் இயற்கையாகவே வழங்கியிருக்கின்றது. பூனகரி கடலிலே அதிகளவான இறால்கள் பிடிக்கப்படுவது உண்டு. இது பூனகரி வயல்கள். பாருங்கள், பனை வளம், வயல்கள் காணப்படுகிறது பனை வளத்துடன். உண்மையில் இந்த பூனகரியிலே இந்த நெல்லுக்கும் கிழங்குக்கும் அதிக மவுசு காணப்படும். ஏனெனில் பூனகரி கருப்பன் நெல் அரிசி என்றால் அதற்கு தனியான ஒரு மவுசு இருக்கின்றது. அதாவது பூனகரி கருப்பன் நெல் என்றால் அதை பல பேர் விரும்புவார்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன் இப்பொழுது அது இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கருப்பன் நெல் என்ற அந்த இனம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன்.
அதுதான் எங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய நெல் அரிசிகள். அதே வேளையிலே இந்த பூனகரி பனங்கிழங்குக்கும் ஒரு அதிகளவான மவுஸ் இருக்கின்றது. ஏனென்றால் புழுதி மண்ணாக காணப்படுவதால் அந்த கிழங்கின் விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறது. மிகவும் நல்ல மொத்தமான கிழங்காக அந்த பனங்கிழங்கு அங்கே காணப்படும். உயரமில்லாத ஒரு அளவான பனைகள் தான் அங்கே காணப்படும். அதிலே இப்போ பெருமளவான மக்கள் இதனை தவிர்த்திருக்கிறார்கள். ஓரளவு மக்கள் பலர் அந்த தொழில்கள், அதாவது பனங்கிழங்கு போடுவது, பாத்தி போடுவது, பனங்கிழங்கு கிண்டுவது என்று அந்த தொழிலை இன்றும் பலர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது பூனகரியை நான் நினைக்கிறேன் டவுனை அண்மித்திருக்கின்ற அந்த பகுதி பூனகரி மண் பெருமைக்குரிய மண். பல வீரர்களை அந்த மண்ணை மீட்பதற்காகவே எங்கள் தேசத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். பல தளபதிகளை இந்த மண்ணிலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த பூனகரி பிரதேசம் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம். எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக இந்த பூனகரி பிரதேசம் காணப்படும். ஏனென்றால் இதற்கு அப்பால் பல தூரங்களிலே தான் மற்ற இடங்கள் காணப்படுகிறது. கிளிநொச்சி ஆயினும் அல்ல பரந்தன், மறுபக்கத்திலே பூனகரி, அங்கால் முழங்காவில் ஜெயபுரம். ஆகையால் பூனகரி என்ற அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைந்து ஆக வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. உண்மையில் நீண்ட ஒரு அபிவிருத்தியை நோக்கி இந்த பூனகரி பிரதேசம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடலை அண்டிய ஒரு பகுதியாக இருப்பதால் கடல் வளத்திற்கும் அங்கு குறைவில்லாத ஒரு தேசமாகத்தான் இந்த பூனகரி மண் காணப்படுகிறது. இது பூனகரியின் நான் நினைக்கிறேன் மத்திய பிரதேசம் என்று நான் நினைக்கிறேன். இங்கே தான் அந்த கோட்டை காணப்படுகிறது. அங்கே பார்த்தால் தெரியும், பழைய கோட்டை அங்கே காணப்படுகிறது. இங்காலே ஒரு தாமரை குளம். கடும் மழை காலம் என்பதால் நீர் பறந்து காணப்படுகிறது அதிக பிரதேசங்களிலே. ஒரு அழகான எங்களுடைய தேசம். இது காலையிலே தான் பதிவு செய்யப்பட்ட காணொளி. ஒரு அழகாக மிகவும் மனதை கவரக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. உண்மையில் அந்த வன்னி மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் அதிகமாக வருத்த துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் காலையிலே எழுந்து கண் விழித்தவுடன் அவர்கள் கண் விழிப்பது இந்த பச்சை என்ற அந்த நிறத்திலே தான். எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த வயல்வெளிகள், வானை தொடுமளவிலே உயரக்கூடிய இந்த பனைகள், இவைகளை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்படும். அதனால் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி என்பதற்கு அப்பால் எப்பொழுதும் ஒரு தொழிலாளர்களாகவே எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை நாடுவது அல்லது சந்திப்பது என்பது ஒரு நேரத்தை நாங்கள் வீணடிப்பதோ என்ற அந்த சிந்தனை. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதுமே விவசாயத்திலே கடுமையான ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். இது பூனகரி பாலம். நான் நினைக்கிறேன் இது மாலை வேளையிலே எடுத்த காட்சி. மாலை வேளை பூனகரியின் அழகை நீங்கள் பார்க்கலாம். அது நாங்கள் காலை வேளையில் எடுத்த காட்சியை ஏற்கனவே பார்த்திருந்தோம். இது மாலை வேளையிலே எடுக்கப்பட்ட காட்சி. இங்கே பார்க்கலாம் அந்த களங்கண்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த வலைகள், அந்த கூடுகள் போடப்பட்டிருக்கிறது. நடுவிலே கொட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர்கள் இரவிலே வெளிச்சத்தோடு இருப்பார்கள். வெளிச்சம் போட்டுக்கொண்டு அதிலே இருப்பார்கள். மிக குளிர்ந்தாலும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அந்த கடல் மத்தியில் வாழ்கின்ற பொழுது அது தருகின்றது. கடலை பொறுத்தவரையிலே அது எப்பொழுதுமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒன்றுதான். ஆனால் அது ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை, மிக ஒரு அழகான வாழ்க்கை. அது எல்லோருக்கும் வாழ கிடைப்பதில்லை. அழகை ரசித்து வர்ணித்து நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த கடல் வாழ்க்கை. அது அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அவர்களுக்குத்தான் அது மனமகிழ்ச்சியை தரும். இது பூனகரி பாலம். பாலத்தை அண்மித்திருக்கின்றோம். பாலம் அந்த திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது மாலை வேளை கடல் நீர் கடந்து கொண்டிருக்கின்றது. அதிகளவான மழை பெய்ததால் இந்த நீர் கடந்து கொண்டிருக்கிறது. இதைவிட இங்கே பார்வையாளர்கள் அதிகம் வருவதொன்று இந்த பூனகரி
பாலத்தை பார்ப்பதற்காகவும் அங்கே ஓய்வெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அங்கே இருப்பதால் அதற்காகவும் அங்கே அவர்கள் வந்திருப்பார்கள். வந்திருந்து ஓய்வெடுத்து விட்டுத்தான் செல்வார்கள். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தேசமாக இந்த பூநகரி கடல் பகுதி காணப்படுகிறது. மிக அழகாக காணப்படுகின்றது. இதனை கடந்தால் நாங்கள் அங்காலே தான் தனங்கிழப்பு நீங்கள் காலை காட்சியை பார்த்திருப்பீர்கள். இது மாலை வேளை நாங்கள் இந்த பூநகரி கடலை கடக்கின்ற பொழுதுதான் அங்காலே தனங்கிழப்பு வருகின்றது. நீங்கள் பார்த்தால் தெரியும். உண்மையில் இங்கே பார்க்கின்றீர்கள், இந்த காற்றாடிகளால் தான் ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. மக்களிடையே பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய அதை ஒரு காட்சி பொருளாக பார்ப்பதற்கு பல மக்கள் இங்கே வந்து செல்கிறார்கள். இந்த காற்றாடிகளை பார்ப்பதற்கும் மற்றது வெளிக்கள படப்பு வெடிப்பிற்காக இந்த பிரதேசங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் அழகு கவர் பிரதேசமாக இந்த பகுதி காணப்படுகிறது. தேசத்தின் வளமான ஒன்று, அதாவது பனை மரங்கள் நடுவே காற்றாடிகள் ஒரு அழகான பிரதேசமாக காணப்படுகிறது. இது உண்மையில் இந்த தென்மராட்சி இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு அழகான இயற்கையோடு ஒன்றித்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. பச்சை பசேல் என்ற இந்த வயல் வெளிகளுக்கு நடுவே பனை மரங்கள் வளர்ந்திருக்க, அதன் நடுவே ஆடுகள் மாடுகள் வளர்ப்பிற்கு மிக உகந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது. அத்துடன் தென்னை மரங்களுக்கும் ஒரு உகந்த ஒரு தேசமாக இந்த மண் காணப்படுகிறது. இது தனங்கிழப்பிலிருந்து சாவகச்சேரி செல்லும் வீதி பார்க்கின்ற பொழுது வாய் விரித்தது போல் பச்சை வயல்கள் காணப்படுகிறது. இது ஒரு மாலை காட்சி, மிக அழகாக காணப்படுகிறது. மனதை கவரக்கூடிய இந்த ஒரு காட்சி. உண்மையில் விவசாயிகள் எப்பொழுதுமே போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இந்த மண்ணிலே அவர்கள் கால் வைத்து விவசாயம் செய்து இந்த நெல்லை அறுவடை செய்து தருகின்ற பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக கடைகளிலே வாங்கி உண்ணுகின்றோம். உண்மையில் அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒரு நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சொந்தங்களை, மீண்டும் இன்னுமோர் வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்களுடைய தேசம். அழகாக பார்த்து ரசியுங்கள்.